கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன, ஜன்னல்களும். அவர்கள் முடிவு செய்திருந்தனர், இன்று ஆவியுடன் உரையாடியே தீர வேண்டுமென்று. வீஜா போர்ட் பற்றி முதலில் படித்துவிட்டு சொன்னவன் மனிஷ்தான். அவனுக்கு எல்லாவற்றிலும் விளையாட்டு என்பதால் அவன் சொன்னதை முதலில் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லா ஹம்பக், இவரு கூப்பிட்டதும் ஆவிங்களாம் வந்து கியூல நிக்குமா சொல்லிவிட்டு சப்தமாக சிரித்தாள் ஜாஸ்மின். உங்களுக்கெல்லாம் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போ, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். மனிஷ் இப்படி சொன்னதும் தான் நகுலுக்கு கோபம் வந்தது. அவன் கோபப்பட்டதற்கு அவன் ஜாஸ்மினின் காதலன் என்பதை இரண்டாவது காரணமாக தான் சொல்ல முடியும். முதல் காரணம் அவனுடைய கர்வம். அவன் தன்னை மிகவும் தைரியசாலி என்று கருதுபவன். ஹே, யாருக்கு பயம், எனக்கா என்று அவன் மனுஷின் சட்டையை பிடிக்காத குறையாய் கேட்டான். அவர்கள் மூவரும் கல்லூரி ஹேங்கரில் நின்று கொண்டிருந்தனர். பயம் இல்லனா வா விளையாடுவோம். நகுல் ஜாஸ்மினின் முகத்தை பார்த்தான். அவள் எனிதிங் ஃபைன் ஃபார் மீ என்றவாறே தோள்களை குறுக்கினாள். சரிதா, நாங்க ரெடி, இன்னைக்கு நைட் ஓகே. உடனேலாம் ஒன்னும் பண்ண முடியாது, முதல்ல போர்டு ரெடி பண்ணணும், நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு முன்ன விளையாட ஒரு நல்ல இடம் வேணும். நல்ல இடம்னா பிரச்சனை இல்லாத இடம். ஸ்டார்ட் பண்ணனா ஆவி எப்ப வரும்னு தெரியாது, அது வரைக்கும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நிச்சயம் எங்க வீட்ல முடியாது. எங்க வீட்லயும் கஷ்டம்தான், எங்க அப்பாவோட போலீஸ் மூளைக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாது நகுல் சொல்ல, அப்ப ஜாஸ்மின் என்று மனிஷ் இழுத்தான். இம்பாசிபிள், we are Catholics, you guys know that. என்ன தாண்டி பண்றது? என்னடா சீரியஸ் டிஸ்கஷன் என்று கேட்டவாறே சுமித் உள்ளே நுழைய மூவரின் முகமும் மலர்ந்துட்டு. நெட்வொர்க்கிங் எக்ஸாமுக்கு குரூப் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கோம், யார் வீடும் கம்ஃபர்டபுளா இருக்காது, அதான் என்று நகுல் சொல்லும் போதே நகுலின் திட்டத்தை மற்ற இருவரும் புரிந்து கொண்டனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சுமித்தும் பதில் சொன்னான். ஏண்டா, எங்க வீட்ல படிக்கலாமே. படிக்கலாமே, மூன்று பேரும் கோரஸாக சொல்லிவிட்டு தங்களுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டனர். ஜாஸ்மின், நகுல், மனிஷ், சுமித் நால்வரும் பள்ளிக்காலத்திலிருந்தே நண்பர்கள், ஒரே பகுதியில் வசிப்பவர்கள். சுமித்தின் பெற்றோர்கள் வெளிநாட்டிலிருந்தனர். அவனும் அவன் பாட்டி மட்டுமே வீட்டில். வீடும் மிக பெரிய வீடு. ஆனால் சுமித்திற்கு ஆவி என்ற வார்த்தையே பயம் தரக்கூடியதாக இருந்தது. அதனால் அவனிடம் உண்மையை சொன்னால் அவன் சம்மதிக்க மாட்டான் என்பதால் மூவரும் அவனிடம் பொய் சொல்லி சம்மதிக்க வைத்துவிட்டனர். மறுநாள் இரவு அவன் வீட்டில் வைத்து வீஜா போர்டு விளையாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. மனிஷ் வீஜா போர்டை தயார் செய்தான். ஒரு பெரிய அட்டையில் A முதல் Z வரை எழுதினான். அதன் கீழே 1 முதல் 9 வரை எழுதி பக்கத்தில் 0 என்று எழுதினான். ஆங்கில எழுத்துக்களுக்கு மேலே இடது புறத்தில் ஆம் என்று எழுதினான், வலது புறத்தில் இல்லை என்று எழுதினான். போர்டை முழுவதும் தயார் செய்து சுமித் வீட்டிற்கு எடுத்து சென்றான். அங்கே மேல் அறையில் ஜாஸ்மினும் நகுலும் காத்திருந்தனர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நகுல் கடிந்து கொண்டான். போர்டு ரெடி பண்றது ஈஸின்னு நினைச்சியா? தமிழ்ல எழுதுறதா இங்கிலீஷ்ல எழுதுறதான்னு வேற டவுட். தமிழ்ல ஒரு ரெஃபரன்ஸும் கிடைக்கல, அதான் இங்கிலீஷ்லயே எழுதிட்டேன். இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆவி கிட்ட பேசுவோம் சொல்லிவிட்டு ஜாஸ்மின் வழக்கம் போல் சிரித்தாள். எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல, ஏதோ இவன் சொன்னானேன்னு தான். டே, ஏதாவது காமெடி பண்ணு. நகுல் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளாமல் மனிஷ் போர்டை தன் லேப்டாப் பேக்கினுள்ளிருந்து எடுத்தான். மற்ற இருவரும் போர்டை ஆர்வமாக பார்த்தனர். போர்டில் கடைசி வரிசையில் குட் பை என்று எழுதியிருந்தது. அதை காண்பித்து ஜாஸ்மின், இதென்ன என்றாள். குட் பை சொன்னாதான் ஆவி போகும், இல்லனா இவர் கூட குடும்பம் நடத்தும் நகுல் சொல்ல ஜாஸ்மின் மீண்டும் சிரித்தாள். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இரு. சரி, ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா? ஜாஸ்மின், இன்னும் தெரியாது, அவங்க பாட்டிக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க போயிருந்தான், வந்ததும் நீயே சொல்லு. அவர்கள் வீஜா போர்டை ஆராய்ந்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் சுமித் அங்கே வந்தான். அவனுக்கு வீஜா போர்டை பார்த்ததும் விசித்திரமாக இருந்தது. அவனிடம் அவர்கள் தங்கள் திட்டத்தை விவரித்தனர். அவன் உறைந்து நின்றான். நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லல, ஒண்ணு ஆகாது, உனக்கு அவ்ளோ பயமா இருந்தா நீ வெளியே வெயிட் பண்ணு, நாங்க மட்டும் விளையாடறோம் ஜாஸ்மின் சொன்னாள். அவனுக்கு வெளியே தனியாக பயந்து கிடப்பதை விட அவர்களுடன் இருப்பது மேல் என்று பட்டது. வேணா, உங்க கூடவே இருக்கேன். அது மிகப்பெரிய அறை. அதற்கு 2 வழிகள் இருந்தன. 2 கதவுகளையும் நகுல் முதலில் அடைத்தான். பின் ஜன்னல்களை சாத்தினான். வடக்கு திசையில் இருந்த கண்ணாடி ஜன்னலை திரையை இழுத்து மூடினான். போர்டை தரையில் வைத்து மெழுகுவர்த்தியை கொளுத்தினான் மனிஷ். ஒரு பாட்டில் ஓபனரை எடுத்து போர்டின் மேலே வைத்தான். 3 பேர் மட்டும் வீஜா போர்டில் கை வைப்பது, சுமித் ஆவி கொடுக்கும் குறிப்புகளை எழுதிக் கொள்வது என்று முடிவு செய்தனர். மனிஷ் பேசினான். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொன்னதும் எல்லாரும் இந்த ஓபனர் மேல ஆள்காட்டி
விரல வைக்கணும், நாம ஆவிய கூப்பிடணும். ஆவி வந்துட்டா நம்ம கை இந்த ஓபனரை ஆட்டோமேட்டிக்கா நகர்த்தும். உண்மைய சொல்லணும்னா வந்த ஆவிதான் நம்ம விரல நகர்த்தும். நம்ம கேக்குற கேள்விக்கெல்லாம் இந்த ஓபனர் எங்கெல்லாம் நகருதோ அதான் பதில். டே ஹீரோ, ஓபனர் எந்த ஆல்பபெட் மேல நகருதோ அத வேகமா நோட் பண்ணிக்கோ. சுமித் சரி என்று தலையசைத்தான். ஜாஸ்மின் எழுந்து சென்று லைட்டை அணைத்தாள். அங்கே அந்த மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. வீஜா போர்டிற்கென்று நிறைய விதிமுறைகள் இருந்தன. அதை மனிஷ் தன்னிடமிருந்த பிரிண்ட் அவுட்டில் இருந்து படித்து காட்டினான். அவன் சொன்னது போல் அனைவரும் செல்போனை அணைத்து விட்டிருந்தனர். ரொம்ப அமைதியா இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது, ஒவ்வொருத்தராதான் கேள்வி கேட்கணும். மனிஷ் சொல்ல, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் என்று நகுல் சொன்னான். சிறிது நேரம் போர்டையே உற்று பார்த்து யோசித்த மனிஷ், ஏதோ குறையுதேன்னு பார்த்தேன், அட் லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் இட் என்றான். மற்றவர்கள் என்ன என்பது போல் ஆச்சரியமாக பார்த்தனர். அவன் போர்டின் இடது பக்கத்தில் ஓம் என்று எழுதினான். அதன் பக்கத்தில் ஒரு சிலுவையை வரைந்தான். அதன் பக்கத்தில் ஒரு பிறையை வரைந்து 786 என்று எழுதினான். வலது பக்கத்தில் ஒரு எலும்புக்கூட்டின் தலையை வரைந்தான். என்னடா இது? சுமித் பதற்றத்துடன் வினவினான். வர ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு தெரிஞ்சுக்க சில நேரத்துல கெட்ட ஆவி வரலாம், நாம கூப்பிடாத ஆவிலாம் கூட வரலாம். நல்ல ஆவியா இருந்தா ஓபனர் லெஃப்ட் சைட் போகும், கெட்ட ஆவியா இருந்தா ஸ்கல் சைட் போகும். டே, இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. ஜாஸ்மினுக்கு இப்போதான் பயம் வர ஆரம்பித்தது. ஹே, ஹீ இஸ் பிளேயிங் பிராங்க், இதுக்கெல்லாம் போய் பயப்படுற கிட்டோம் நகுல் கேலியாக சொன்னான். யாரு கிட்? எல்லார் உள்ளேயும் பயம் இருக்கு, நாங்க வெளிய காட்டிக்கிறோம், நீ பயப்படாத மாதிரி நடிக்கிற, அவ்வளவுதான். கூல் யார், அது கெட்ட ஆவியா இருந்தா குட் பை சொன்னா போயிடும், அவ்வளவுதான். பிடிக்கலனா எப்ப வேணும்னாலும் நிறுத்தி குட் பை சொல்லிடலாம். அனைவரும் ஆசுவாசமானார்கள். யாரை அழைப்பது என்று யோசித்தனர். சுமித் எங்க தாத்தா என்றான். எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அட, ஹீரோக்கு பயம் போச்சு, மனிஷ் சொன்னான். அப்படி இல்ல, எங்க தாத்தா ரொம்ப நல்லவர், அவர் வந்தாதும் பயம் இல்ல, அவரையே கூப்பிடுவோம். மனிஷ் தாத்தா பேர் சபாபதி. அனைவரும் தாத்தாவை வெகு நேரம் அழைத்தனர். தாத்தா வரவில்லை. மணி 11:30 ஆனது. மனிஷ் யோசித்தான். சுவற்றில் ஒரு விநாயகர் கேலண்டர் தொங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தான். அதான் சாமி படம் உள்ள இருந்தா ஆத்மா வராது. மனிஷ் சொல்லி முடித்ததும் அந்த கேலண்டரை கழட்டி அறையின் வெளியே வைத்து விட்டு வந்தான் நகுல். மீண்டும் தாத்தாவை அழைத்தனர். அவர் வரவில்லை. ஒருவேளை தாத்தா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கலாம், அதான் அவர் பூமிக்கு வர விருப்பப்படல போல. மனிஷை பேசி முடிக்க விடாமல் நகுல் கத்தினான். டே, ஏதோ தீசஸ் பண்ண மாதிரி பேசாத, இதெல்லாம் வெறும் டூப்புன்னு எனக்கு தெரியும். ஜாஸ், நான் கிளம்புறேன் என்று நகுல் எழுத்தணித்தாள் ஜாஸ்மின். அவன் கையை பிடித்து அமர வைத்தாள். வெயிட் பண்ணுடா, அவன் என்னதான் சொல்றான்னு கேப்போம். ஜாஸ்மின் சொல்லிவிட்டு மனிஷை பார்த்தாள். ஹே, ஜஸ்ட் ஒன் மோர் டைம், ரீசெண்டா செத்து போன யாரையாவது கூப்பிடுவோம். அதுவும் ஆக்சிடென்ட் சூசைட் கேஸா இருந்தா அவங்க ஆத்மா பூமியிலேயே சுத்திக்கிட்டு இருக்குமா? நகுல் தலையில் அடித்துக் கொண்டான். ஜாஸ்மின் சுதா என்றாள். நகுல் யார் சுதா என்பது போல் பார்த்தான். சிஎஸ் பொண்ணுடா, ஹாஸ்டலர். நீ யூனிக்ஸ் லேப்ல பாத்திருப்ப, ரொம்ப நல்ல டைப்டா. லாஸ்ட் மந்த் ஹாஸ்டல்லையே சூசைட் பண்ணிக்கிட்டா. யாருக்கும் ரீசன் தெரியல.